திமுக அரசு அறிவிக்கும் திட்டங்கள்லாம் மக்களை ஏமாற்றும் வேலை அப்படின்னு சொல்லி டிடிவி அவர்கள் சொல்லியிருக்காரு. பயனடைகிற மாதிரி என்ன திட்டம் இங்கே செஞ்சுருக்காங்க? இன்றைக்கி இவ்வளோ கலைக்கல்லூரிகள் தெரிஞ்சேன்னு சொல்லி திமுக சொல்கிறாங்க. எந்த கலைக்கல்லூரியிலும் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் எந்த பாலிடெக்னிக்லையும் விரிவுரையாளர்களும் இவங்க சேர்த்துருக்காங்களா? வேலூரில் இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் திறந்தாங்க. இன்றைக்கி போய் அடிப்படை வசதி எதுவுமே இல்லைங்க. அந்த வேலூரில் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், 200 கோடி ரூபா மதிப்பில் வேலூரில் நம்ம ஜிஹெச் மாதிரி திறந்துருக்காங்க. அங்கே ஸ்டாஃப்ஸும் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த 1,25,000 கோடி அந்த நிதி எங்கே போச்சு? உங்கள் ஆட்சி நல்லாட்சி நடக்கிறது தமிழ்நாட்டிலே முதன்மை மாநிலமாக நீங்கள் இருக்கிறீங்களா? எதுக்கு சென்னை கார்பரேஷன் 200 கோடி ரூபாய்க்கு வெளியில் ஃபண்டு கேட்குறாங்க? அப்போ வருகிற வருமானம் எல்லாம் எங்கு செல்கிறது? 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? உபரி நிதி எங்களுக்கு 1,26,000 கோடி வந்திருக்கு, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதை என்ன பண்ணுறீங்க? பொதுத்துறை நிறுவனங்கள் ஏற்கனவே 5 லட்சம் கோடி இருக்குது. இதை என்ன பண்ண போகிறீங்க? இந்த கடன்லாம் அடைக்கிறது உங்களுக்கு என்ன திட்டம் இருக்குது? என்ன மாதிரி தொழிற்சாலை உள்ள கொண்டு வரீங்கன்னு எந்த ஒரு செயல் திட்டம் இங்கே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் உரிய நிதியை நீங்கள் இன்னும் கொடுக்கல. பாதி பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரே இல்லை. துணைவேந்தரை நியமிக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டே இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு குளறுபடியாக போயிட்டுருக்கு. அந்த வேலையில் எதுக்கு கலைஞர் பேரில் ஒரு புதிய பல்கலைக்கழகம்? வஉசி சுவாமிநாத ஐயரை தவிர அந்த பிராமண சமூகத்தில் சேர்ந்தவர்கள் யாருமே திராவிட ஆட்சியில் யாரும் கொண்டாடலன்ற நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்கள் வழக்கு போனாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அடிப்படை சட்டம் தெரிந்திருந்தால் இன்றைக்கு அஜித்குமார் போன்ற ஆட்கள் செத்துருப்பாரா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா ரேஷன் கடையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செயல்படுத்துன்னு சொன்னார் கூட்டுறவு சங்கத்தில். ஏன் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரல? சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும். விஜய் தனித்து நின்று திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை அவர் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. விஜய் பிஜேபியோட ஆன்டி இன்கம்சி ஓட்டையும் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் பிஜேபியும் திமுகவும் ரகசிய கூட்டணின்னு சொல்லி ஒரு பதிவை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அமித்ஷாவும் தெளிவாக சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸும் தெளிவாக சொல்லிச்சு, மோடிஜி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர். மோடிஜி அவர்கள் பிஜேபின்னு முகங்க, அவர் மிஸ் பண்ண முடியாதுங்க. மோடிஜில்னா பிஜேபி இல்லைங்க. அடுத்த தேர்தலிலும் அவருடைய முகத்தை வைத்தான் பிஜேபி நகரும். அப்போ மோடி பதவி விலக மாட்டார். ராஜஸ்மிகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து வழக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் முன்னிருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக அரசு அறிவிக்கும் திட்டங்கள்லாம் மக்களை ஏமாற்றும் வேலை அப்படின்னு சொல்லி டிடிவி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? இல்லை, திமுக என்ன திட்டங்களை அறிவித்தாங்க அது சொல்லுங்கள். இன்றைக்கி கொடுக்குற அறநிலைத்துறைக்கூடிய ஃபண்டு முதற்கொண்டு நம்மளுடைய பணத்தை எடுத்து நமக்கே கட்டுறாங்க. இன்றைக்கி இவ்வளோ கலைக்கல்லூரிகள் தெரிஞ்சேன்னு சொல்லி திமுக சொல்கிறாங்களே, எந்த கலைக்கல்லூரியிலும் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் எந்த பாலிடெக்னிக்லையும் விரிவுரையாளர்களும் இவங்க சேர்த்துருக்காங்களா? பேராசிரியர்களை சேர்த்துருக்காங்களா? வேறு காலேஜில் சேர்ந்து எடுத்து செஞ்சுருக்காங்க தவிர தொகுப்பு ஊதிய அடிப்படையில் தான் இன்றைக்கி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. வேலூரில் இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் திறந்தாங்க. இன்றைக்கி போய் அடிப்படை வசதி எதுவுமே இல்லைங்க. அந்த வேலூரில் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், 200 கோடி ரூபா மதிப்பில் வேலூரில் நம்ம ஜிஹெச் மாதிரி திறந்துருக்காங்க. அங்கே ஸ்டாஃப்ஸும் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. அன்றைக்கி தேதி படத்தை கட்டி இன்றைக்கி இதை கட்டிட்டோம். இன்றைக்கி போனோம் ஒரு டார்கெட்டில். இன்றைக்கி மக்கள் மனதில் போய் சென்றடைவதற்கான ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுட்டோன்னு சொல்லி வெளியே வராங்க தவிர பயனடைகிற மாதிரி என்ன திட்டம் இங்கே செஞ்சுருக்காங்க? நிறைய பேர் எடப்பாடி அவர்களுக்கு அருமையான ஒரு கேள்வி முன் வச்சார், எங்களோட மாநில தலைவர் முன் வச்சார். 1967 சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து 2021 வரையுமே தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 5.5 லட்சம் கோடி தான். கிட்டத்தட்ட 70 வருஷமாக. திமுக 2021 2025 4.5 ஆண்டு காண்டத்தில் எக்ஸ்ட்ரா 5.5 லட்சம் கடன் வாங்குறாங்க. 70 வருஷம் வாங்கின கடனை 4 வருஷத்தில் இவங்க வாங்குறாங்களே, ஏன் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரெண்டாவது, திமுக ஆட்சிக்கு 200% சொத்து வரி ஏறி இருக்குது. திமுக ஆட்சி 50% மேலே மின்சார வரி ஏறி இருக்குது. பால் விலை மட்டும் 3 ரூபா குறைச்சிட்டு தயிர் மோர் விலையெல்லாம் பெரிதாக ஏற்றிட்டாங்க. இப்போ முத்திரைத்தாளோட விலை சொல்லவே வேணும், கட்டுக்கடங்காத முத்திரைத்தாள் விலையை ஏற்றிருக்காங்க. அப்போ இவ்வளோ வருமானம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதை யார்? திமுகவே தன் நிதிநிலை அறிக்கையில் கொடுக்குது. நாங்கள் 1 லட்சம் கோடி 1,18,000 கோடி எங்களுக்கு உபரியான நிதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க, நிதிநிலை அறிக்கையில் சொல்கிறாங்க. அப்போ அந்த 1,25,000 கோடி அந்த நிதி எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வைக்கிறோம். இவங்க பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திட்டங்களை செஞ்சிட்டோம், இந்தியாவில் முதன்மை மாநிலம் 9.34% நாங்கள் முன்னேறிட்டோம்னு படம் காட்டுறாங்க. தவிர இந்த 4.5 லட்சம் கோடிக்கு என்ன கணக்குன்னு கேட்குறோம், பதில் இல்லை.
உபரி நிதி வந்துச்சு, அதை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அதுதான் விசாரணை கமிஷன் வைக்க போகிறோம் கூட எடப்பாடி சொல்லிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விசாரணை கமிஷன் போனோம். அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள் இன்றைக்கி வரையும் நஷ்டத்தில் போகுது. இன்றைக்கி வரையும் பொதுத்துறை நிறுவனங்கள் பல நிறுவனங்களும் தமிழ்நாடு அரசால் சம்பளம் கொடுக்க முடியல. இன்றைக்கி போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஓய்வூதியமோ அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டோ கிராஜுவேட்டோ எதுவுமே இன்றைக்கி வரையும் அவங்களால செட்டில் பண்ண முடியல. ஜாக்டோஜியோ வந்து பயங்கர வாரியத்தில் பெரிய பஞ்சாயத்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். உங்கள் ஆட்சி நல்லாட்சி நடக்கிறது தமிழ்நாட்டிலே முதன்மை மாநிலமாக நீங்கள் இருக்கிறீங்களே, எதுக்கு வந்து சென்னை கார்ப்பரேஷன் 200 கோடி ரூபாய்க்கு வெளியில் வந்து ஃபண்டு கேட்குறாங்க? பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா? பங்குச்சந்தையில் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்களே செகண்ட். ஏன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க, வெளியில் வாங்கின கடனோட இந்த கடன் நமக்கு கம்மியாக தான் இருக்குது சொல்கிறாங்கன்னா, அப்போ ஃபண்டு இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ சென்னை கார்ப்பரேஷன் தான் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நதியை சுத்தப்படுத்தணும், மிகப்பெரிய ஒரு கழிவுநீர் திட்டம் போனால் எங்ககிட்ட ஃபண்டு இல்லை, நபார்டு வங்கியோ மற்ற வெளிநாட்டு வங்கிகளுக்கும் அதிகமாக வட்டி கேட்குறாங்க, அதனால் மக்களிடமே நாங்கள் பணம் கேட்குறோன்னு சொல்லி ஒரு பங்கு சந்தையின் மூலம் அவங்க ஒரு மணியை டங்குன்னு அடிச்சார். அது இன்னும் பெரிய வெற்றி சாதனை மாதிரி முக ஸ்டாலின் அவர் பண்ணார். வாங்குறது கடன். மோடி அவர்கள் வந்து சொத்தெல்லாம் விற்கிறாருன்னு சொன்னால் அது இதுவும் அதே கணக்கு. மேய்க்கிறது எருமை, இதில் என்ன பெருமைன்ற மாதிரி வாங்குறது கடன். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சு அதுக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணி அதுக்கு ஒரு மணியை வச்சு டங்குன்னு அடித்து பங்கு சந்தையிலிருந்து நம்ம தமிழ்நாடு சென்னை கார்ப்பரேஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு 200 கோடி ரூபா நீங்கள் வசூல் பண்ணாங்க. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்போ வருகிற வருமானம் எல்லாம் எங்கு செல்கிறது? இப்போ 200% சொத்து வரி ஏற்றிட்டீங்க, அந்த வருமானம் எங்கே போகுது? 200% எவ்வளோ? நீங்கள் 20 ரூபா கட்டின இடத்துல இன்றைக்கி வந்து 200% எவ்வளோ கிட்டத்தட்ட 100 ரூபா கட்டுறீங்க. அந்த வருமானம் எங்கே போகுது? இன்றைக்கி டான்ஜிக்கும் அன்றைக்கி நஷ்டம் தான், இன்றைக்கி நஷ்டம் தான், என்றைக்கும் நஷ்டம் தான் போகுது. 50% ஏற்றுறீங்க, அந்த வருமானம் எங்கே போகுது? இப்போ கூட ஈஸியாக என்ன சொல்லிட்டாங்க, 3.61% வந்து நாங்கள் வந்து மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டோம், நாங்கள் வந்து கமர்ஷியலுக்கு மட்டும் பண்ணியாகணும்னா, கமர்ஷியலை நீ ஏற்றினா அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனோட விலைவாசி ஏற்றுவான்ல. இப்போ கமர்ஷியலில் நீங்கள் 1 ரூபா பொருள் வாங்கிறீங்க, நீங்கள் கரண்ட் பில்லை 1.5 ரூபான்னு ஆக்கிட்டீங்கன்னா அவன் 1.25 ரூபா ஆக்கிடுவாங்களா அதே விலையை? பால், தண்ணி பாட்டில், எல்லாமே. கரண்ட்டுன்றது அத்தியாவசிய தேவையில் ஒன்றுங்க. நான் வந்து உங்களுக்கு மட்டும் நான் ஏற்றலை, நாங்களே கட்டிக்கிறோம், 200 கோடி 300 கோடி வருது எக்ஸ்ட்ரா நாங்கள் கட்டிக்கிறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்னா வரவேற்கிறோம். ஆனால் அங்கே நீங்கள் ஏற்றுறப்ப அவன் இன்டெரக்டாக என்கிட்ட ஃபண்டு வாங்குவான்ல. இந்த புரிதல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு கடை அப்படின்னா அவன் அது எல்லா பொருளும் ஏற்றிடுவான். ஏன்னா கிட்ட கரண்ட் பில் ஏறிடுச்சுங்க, எங்களுக்கு ஏசி வந்து நார்மலாக ஓடுறப்ப 300 ரூபா அந்த ஏசி, இப்போ கரண்ட் பில் 3.6% ஏற்றினாலும் எனக்கு 400 ரூபா வருதுங்க. அப்போ 1 ரூபா பொருள் நீங்கள் 1.5 ரூபா கொடுத்து வாங்கினா வாங்கி தானே ஆகணும். அப்போ 5.5 லட்சம் கோடி கடனை வாங்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? உபரி நிதி எங்களுக்கு வந்து 1,26,000 கோடி வந்திருக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதை என்ன பண்ணுறீங்க? பொதுத்துறை நிறுவனங்கள் ஏற்கனவே 5.5 லட்சம் கோடி இருக்குது, இதை என்ன பண்ண போகிறீங்க? இந்த கடன்லாம் அடைக்கிறது உங்களுக்கு என்ன திட்டம் இருக்குது? என்ன மாதிரி தொழிற்சாலை உள்ளே கொண்டு வரீங்கன்னு எந்த ஒரு செயல் திட்டம் இங்கே இல்லை. இவங்க பாருங்களேன், திமுக பண்ணுறது போகாத ஒரு வழி தருவாங்க. இப்போ இருமொழி கொள்கையை பிடிச்சி தொங்குவானுங்க. இருமொழி கொள்கை, நாங்கள் ஹிந்திக்கு எடுப்பாங்க கிடையாது, நாங்கள் இதுங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி தமிழும் இங்கிலீஷ் மட்டும்தாங்கன்னு இருமொழி கொள்கை போடுவானுங்க. திடீர்னு பார்த்தா மாநில சுயாட்சின்னு வானுங்க, தூங்கிட்டே இருப்பானு, திடீர்னு வச்சு மாநில சுயாட்சி, அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுன்னு அது ஒன்று பக்கம் போவானுங்க. திடீர்னு ரூபாய் நோட்டுனா ரூன் தான் போடுவேன்னு அடம் பிடிப்பானுங்க. இதெல்லாம் போகாது, டீலிமிட்டேஷன் வருவாங்க. அது டீலிமிட்டேஷன் 2026 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவிச்சாச்சு, அது வரப்போகுது. அதுக்கு என்னன்றதை நாங்கள் அன்றைக்கி சொல்லுவோன்னு மத்திய அரசு தெளிவுபடுத்திட்டாங்க. திடீர்னு லிமிட்டேஷனே நமக்கு வந்து எம்பி தொகுதியெல்லாம் லிமிட்டேஷன் வந்து எம்பி தொகுதியெல்லாம் குறைக்க போகிறாங்கன்னு அது பின்னாடி ஓடுவானுங்க, நீட்டு பின்னாடி ஓடுவானுங்க. அதாவது நான் எதுக்கு சொல்லணும்னா, போகாத ஊருக்கு சம்மந்தில்லாத வழிகளுக்கு தேடி எதுவுமே பொழுது போலியா கவர்னர் எடுத்து ஒரு தீர்மானம் போடுவாங்க. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, கும்பகோணத்தில் நாங்கள் வந்து கலைஞர் பெயல் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம், ஆனால் அந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறது கவர்னர் எங்களுக்கு அப்ரூவல் தரல, இதுக்காக நாடு தழுவிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். எப்படி ராஜ்பவனை மட்டும் மறைச்சா போதும், இதுக்கு நாடு தழுவின சொல்கிறேங்க, எக்ஸாக்டாக சொல்கிறேன். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் உரிய நிதியை நீங்கள் இன்னும் கொடுக்கல. பாதி பல்கலைக்கழகத்துக்கு வேந்தரே இல்லை, துணைவேந்தரை நியமிக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டே இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு குளறுபடியாக போயிட்டுருக்கு. அந்த வேலையில் எதுக்கு கலைஞர் பெயரில் ஒரு புதிய பல்கலைக்கழகம்? அது ஒருத்தர் தீர்மானம் ஒன்றும் இல்லை, நிறைய ஓப்பன் பண்ணணும். ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பொங்கிச்சு, ஒரு காங்கிரஸ் பொங்கி, அதுவும் எங்கே போய் பண்ணுறாங்க? நல்ல விளைச்சலாக விளைநிலம் இருக்கின்ற கும்பகோணத்தில் அந்த விளைநிலம் பண்ணுற நல்ல விளையக்கூடிய நிலத்தில் போய் நான் கலைஞர்களுடைய பழைய கட்டுப்புறம் மாற்று அந்த இடத்த காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஏதோ வெற்றிலை ஆராய்ச்சி நிலையம்னு ஒன்று இருக்குது, அதோடு சேர்த்து கட்ட போகிறோன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு, அதில் ஒருத்தன் ஒரு நம்ம பிஜேபிக்கார அருமையான விஷயம் பண்ணியிருக்கான். என்னென்னா, கும்பகோணத்தில் பிறந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கணித மேஜை ராமானுஜம் புகழப்படுகிறார். நீங்கள் கும்பகோணத்தில் வந்து காலேஜ் கட்டுறேன்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் ராமானுஜம் பேரை தானே வைக்கணும். திருவாரூரில் போய் கட்டியா நல்லபடியாக கலைஞர் பேரை வச்சுக்கணும், அவன் ஒரு போஸ்ட் அடிக்கிறான். வேல்யூ தானே, கரெக்டான தானே. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல கட்டுறீங்க,
நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பல்கலைக்கழகத்தை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ஊருக்கு சம்பந்தமாக ஒட்டுமொத்த உலகத்தின் தன் பார்வைக்கு திருப்பிய நபர் பேர் தானங்க வைக்கணும். நீங்கள் கணித மேதை ராமானுஜம் பிறந்தது கும்பகோணங்க, சரி அவர் பேரில் ஏற்கனவே ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, அதனால் கலைஞர் பேரில் வைக்கிறதா கூட நம்ம அக்ரி பண்ணலாம். அவர் பேரில் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் பிறந்தனால அவர் பெருசாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடல, அவர் வாழ்ந்த கொண்டாடலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கு. அவர் அந்த ஜாதியில் பிறந்தனால அவங்க கொண்டாடலன்ற கடல் கடந்து போனார்ன்ற காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜாதியே வந்து அவர் ப்ராப்பராக அது வேறங்க. நான் சொல்கிறது மகாகவி பாரதியாரை தவிர வஉசி சுவாமிநாத ஐயரை தவிர அந்த பிராமண சமூகத்தில் சேர்ந்தவர்கள் யாருமே திராவிட ஆட்சியில் யாரும் கொண்டாடலன்ற நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். நீங்கள் வழக்கு போனாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது நான் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய அறிக்கையை தான் அவங்களை பதிவு பண்ணுறேன், நான் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பிறந்ததுனால இந்த திமுக அரசாங்கம் அவர்களை மறுதளிக்கிறது. கலைஞருக்கும் கும்பகோணத்துக்கும் என்ன சம்பந்தம்? கலைஞருக்கு நீங்கள் பல்கலைக்கழகம் வைங்க, வைக்காமல் போவாங்க, கவர்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் அரசாணை போடுறது உங்களுடைய பவர். திருவாரூரில் கட்டிக்கங்க, இங்கே வச்சிங்கன்னா ராமானுஜ பேர் வைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் பண்ணுறாங்க. இந்த குளறுபடியான சூழ்நிலையில் கவர்னர் அவர்கள் வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கான அப்ரூவலை நிறுத்தி வச்சிருக்காரு. இப்போ என்ன பண்ணுவாங்க, வேண்டுமென்றே கலைஞர் புகழ் பரப்புவதை கவர்னர் தடுக்கிறார். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக 5 இடத்துல தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட அலுவலகங்கள் கீழ் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம்னு சொல்லி கவர்னருக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துவாங்க. நான் சொன்ன பாருங்க, போராட வழி அது ஓகே தான். இப்போது கும்பகோணத்தில் ராமானுஜம் பேரில் வந்து பல்கலைக்கழகம் வேணும்னு கேட்குறது ஒரு நியாயமான கோரிக்கை. ஆனால் ஒரு சட்டமன்றம் இது பண்ணி அனுப்புறது கவர்னர் நிறுத்துறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருந்துச்சு. அப்படி இருக்கப்போ கவர்னர் எதிர்த்து போராட்டம் பண்ணுறதை நம்ம விமர்சிக்க முடியாது. ஆனால் கும்பகோணத்தில் ராமானுஜர் பேரில் பல்கலைக்கழகம் என்னது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான் நம்ம பார்க்கலாம். இல்லை, நான் நியாயமான கோரிக்கை எதுன்னுலாம் சொல்ல வரலங்க. எதை வைத்து பிரச்சனை பண்ணலான்னு திமுக நகர்கிறது தவிர ஆக்கப்பூர்வமான எந்த விஷயத்தையும் செய்யலைன்றதான் என் பதிவு. இப்போ கவர்னர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு போராட்டம் வேணும். அப்போ இந்த கும்பகோணம் பல்கலைக்கழகத்தில் வந்து கலைஞர் பேர் வைக்கிறதுனால அவர் அப்ரூவல் கொடுக்க மாட்டேன்றாரு, இது ஒரு காரணமாக எடுத்து போராட்டம் பண்ணுவாங்க. ஏங்க ட்ரெயின் விலை ஏற்றுனது காமெடி பண்ணாங்களே இல்லை, திடீர்னு ஸ்டாலின் முடிச்சுட்டு சொன்னாரா இல்லையாங்க, முதலமைச்சர் என்ன சொன்னார், இப்போ 1 பைசா 2 பைசா ஏற்றுறாங்க தொலைதூர ட்ரெயினில், 1 பைசா 2 பைசா ஏற்றுனதோ இப்போ இவருக்கு 200% ஏற்றிருக்கானுங்க. இங்கே சொத்து வரி 60% ஏற்றிருக்காங்க, மின்சார கட்டணம், முத்திரைத்தாள் எவ்வளோ % ஏற்றிருக்கான்னு அவங்க தான் சொல்லணும் வாயை விட்டு. எல்லாமே வந்து 100 ரூபா, இது எப்படி பாருங்கள், 100 ரூபா நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து நீங்கள் விலைவாசி வந்து நீங்கள் 300 ரூபா நான் ஏற்றிட்டேன், உங்கள் சம்பளத்தை ஸ்ட்ரெயிட்டாக 300 ரூபா ஏற்றுறாங்களா உங்கள் ஓனர்ஸு? 100 ரூபாலேருந்து அதிகபட்சம் எவ்வளோ வாங்க, 10% ஏற்றினா எவ்வளோ ஏற்றுவாங்க, 110 ரூபா ஏற்றுவாங்க, அவ்வளோதானே. ஆனால் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும், 200% அதிகமாக செலவு பண்ணுங்கள். எப்படிங்க மக்கள் வாழ்வாதாரத்தோடு இங்கே வாழ முடியும்? இது தெரியாதாங்க வருஷத்துக்கு. அவனா மத்திய அரசு பேரில் குறை சொல்கிறாங்களே, இன்றைக்கி வந்து மின்சாரத்துக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம், அது எலெக்ஷன் வரதுனால ஏற்றுக்கிட்டாங்க. சரி, இந்த மின்சாரத்தை ஏற்றுக்கிட்டாங்களே, போன எலெக்ஷனுக்கு தொகுப்பு நிதி இது பொங்கல் நிதி ஏன் கொடுக்கல, அது துரைமுருகன் என்ன சொன்னார், எலெக்ஷன் வரப்போ நாங்கள் கொடுத்துப்போம். ஏன்னா இப்போ இந்த பொங்கல் வரப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து பொங்கல் நிதி கிடைக்கும், 1000 இல்லை 2000 கூட கிடைக்கும். அப்போ இவங்க எதை நோக்கி நகர்றாங்கிறது உங்களுக்கு புரியுதா? எதை நோக்கி நகர்ந்து மக்களை ஏமாத்துறாங்களும் புரியுதா? ஆக்கப்பூர்வமான திட்டம் என்ன கொடுத்தீங்க? எடப்பாடி கேட்குறதா நானும் கேட்குறேன். இங்கே 11 மருத்துவக் கல்லூரி நாங்கள் கொண்டு வந்தோம், நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? டிஃபென்ஸ் கேரிடர் நாங்கள் கொண்டு வந்தோம், நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? குலசேகரப்பட்டதுக்கான ஆரம்ப கட்ட பணிகளை ஏடிஎம்கே அரசாங்கம் கொண்டு வந்தோம், நீங்கள் என்ன பண்ணீங்க? உடான் திட்டத்தில் சின்ன நகரங்களுக்குலாம் நாங்கள் விமான போக்குவரத்தை கொண்டு வந்தோம், நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க? இப்படி நம்ம ஒரு இது சொல்ல வருதுங்களா இல்லையா? இப்போ ரகுபதி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் சட்டக்குழுவர் வந்து ஒரு மாவட்டத்துக்கு சட்டக்குழுவர் வேணும்னு சொல்லி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே கோரிக்கை வைக்கிறார் சட்டமன்றத்தில். அதுக்கு அவர் சொல்கிறார், ரகுபதி உதித்த வார்த்தைகள் என்னென்னா, சட்டத்துறை அமைச்சர் அவர் இருக்கப்போ தமிழ்நாட்டில் அதிகமான சட்டக்கல்லூரிகள் திறந்தாச்சு, இன்னும் சட்டக்கல்லூரிகள் நம்ம திறந்துக்கிட்டே இருந்தால் அதிகமான வழக்கறிஞர் வந்துடுவா, இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு முத்தான வார்த்தையை முடிக்கிறார். நம்ம அதை எப்படி பார்க்குறோன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் அடிப்படை சட்டம் தெரிந்திருந்தால் இன்றைக்கு அஜித்குமார் போன்ற ஆட்கள் செத்துருப்பாரா? அவனுக்கு அடிப்படை சட்டம் இருந்தால் போலீஸ் தொட்டுற முடியுமா? நீங்கள் ஒரு லாயராக இருப்போ ஒரு போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போனால் உங்களை தொடுவார் அந்த போலீஸு? கேட்பீங்களா, எந்த சட்டத்தின் பிரிவில் எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் காப்பி காட்டுங்க, கம்பெனி காட்டினா கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை வர சொல்லுங்கள், சிஎஸ்ஆர் முதல்ல போடுங்க, விசாரணை பண்ணுங்கள், எஃப்ஐஆர் கொடுங்க, எங்கள் லாயரோடு நான் ஆஜராகிறோம், உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அடிப்படை சட்டம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எதிர்த்து அடிக்க திராணி இல்லாத ஒருத்தனை போய்ட்டு 5 பேரை அடித்து அசிங்கப்படுத்திருக்கீங்களா? அப்போ ரகுபதி பேச்சுக்கும் இதுக்கும் இவங்களுக்கு சம்மந்தமாக இருக்குது இல்லையா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு குடிமகனுக்கும் சட்ட விதிகளை அறிந்திருந்ததுன்னா போக்குவரத்து போலீஸார் உங்களை அலக்களித்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம், தேவையில்லாமல் விஷயங்கள் யாருன்னா மூக்கு நுழைச்சாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் அதுக்கு ரகுபதி சொல்கிறாரு வேலை வாய்ப்பு இல்லைன்னு. நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்வளோ தான் இவங்களோட புரிதல். இப்போ நான் சொன்ன லிஸ்ட் அவுட் பண்ணல, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட் அவுட். அத்திக்கடை அவிநாசி திட்டம் யார் பண்ணது? யார் பீரியடில் பண்ணாங்க? ஏடிஎம்கே பீரியடில் பண்ணாங்க.
கிட்டத்தட்ட 20% வேலை பெண்டிங் இருக்கப்போ இப்போ ஸ்டாலின் அவர்கள் முடிச்சு போய் திறந்தார். ஆத்தூரில் மிகப்பெரிய ஒரு கால்நடை பண்ணை காலேஜ் திறந்தாங்களே, எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அது, பல கோடி இது ஏடிஎம்கே பீரியடில் பண்ணாங்க. அன்றைக்கி வந்து காமராஜ் அவர்கள் வந்து நேரோடு இணக்கமாக இருந்து அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸை தமிழ்நாடு கொண்டு வந்தாங்க. ஐசிஎஃப்லேருந்து, நெய்வேலியிலேருந்து, சத்துணவு திட்டத்துலேருந்து, ஐஐடியிலேருந்து, எம்ஐடியிலேருந்து, கிட்டத்தட்ட நம்ம துப்பாக்கி தொழிற்சாலை அடுக்கிக்கிட்டே போகலாம், பிஹெச்எல் பெல்லு அடுக்கிக்கிட்டே போகலாம். நேரு அவரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. அதே மாதிரி எடப்பாடி கவர்மெண்ட் இங்கே இருக்கிறப்ப பிஜேபியோட மிகப்பெரிய நெருக்கமாக இருந்தனால தான் 7.5 உள்ஒதுக்கீடு நீட்டுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்களே இல்லை மத்திய அரசு. இதே தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் ஏடிஎம்கே சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 7.5 வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்துச்சு. நாங்கள் வென்றெடுத்து வந்தால் 10% கொடுப்போம்னு சொன்னாங்க. ஏன் கொடுக்கல? அது இவங்க பவரில் தானே இருக்குது. நீட்டுக்கும் உங்களுக்கு அப்ரூவல் தர முடியல, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்ஸில் போயிடுச்சு, நீதிமன்றம் பவரில் போயிடுச்சு. இந்த 10% நீங்கள் தானே அப்ரூவ் பண்ணணும். ஏன் இன்னும் 2.5% ஏற்றி நான் இன்றைக்கி வரைக்கும் பரல, ஆட்சி முடிய போதா இல்லையா? இன்னொன்று சொன்னாங்க, ரேஷன் கடை வந்து செதஞ்சிருக்கு, அமுதம் சிறப்பங்காடி, சிந்தாமணி சிறப்பங்காடி, டிவி சீசன்ஸு பிரிஞ்சு இருக்குது, எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஒரு புது திட்டம் கொண்டு வர போகிறார். 16 லட்சம் பேருக்கு வந்து வீடு தேடி கொண்டு போய் ரேஷன் தர கொடுக்குறோன்னு தேமுதிமுகவோட வாக்குறுதி. அது தேர்தல் மேனிஃபெஸ்டோலாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா ரேஷன் கடையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து செயல்படுத்துன்னு சொன்னார் கூட்டுறவு சங்கத்தில். ஏன் நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரல? இதெல்லாம் வந்து ஈஸியான, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம், 530 பண்ணோம், 533 தேர்தல் மேனிஃபெஸ்டோ நிறைவேற்றிட்டு எதை நிறைவேற்றினீங்க? நீங்கள் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததை செய்வோம். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், இன்னொன்று கேட்குறோம் நம்ம, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் மகளிர் கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறோம், 1000 ரூபா கொடுக்குறோம், தவப்புதல் திட்டத்தில் எல்லாமே கொடுக்குறோம், ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் மினிமம் 3000 4000 கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கேள்வி, ஒரு சிம்பிளான கேள்வி தான் அந்த அரசாங்கம் வைக்கிறோம். இப்போ மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா அந்த திட்டத்துக்கு ஒரு நிதியை ஒதுக்கும். அந்த நிதியை ஒதுக்கி முடிஞ்சோடனே அந்த திட்டத்துக்கு முடிஞ்சு போச்சு. அந்த திட்டத்துக்கு மத்திய அரசுக்கு சம்மந்தம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ வந்து எய்ம்ஸ் கட்டுறதுக்கு மத்திய அரசு 1500 கோடி ஒதுக்குது. எய்ம்ஸ் 1500 ரூபா கட்டிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு மத்திய அரசோட பணி. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் பாருங்கள், மாதம் அவங்க பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. இன்றைக்கி வந்து 1.15 லட்சம் பேருக்கு வந்து 7 கோடியோ 8 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து இது கொடுக்குறாங்கன்னு வைங்க, பல கோடி ரூபாய்க்கு அவங்க வந்து கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறாங்கன்னா, இந்த 7000 கோடியை எங்கேருந்து எடுக்கணும்? அவங்க மாதம் எடுக்கணும். இஎம்ஐ கட்டுற மாதிரிங்க. நல்லா நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதானு தெரில. ஒரு திட்டம் நீங்கள் கொண்டு வரீங்க. இப்போ அத்திக்கடு அவனாசி திட்டத்துக்கு எவ்வளோ டோட்டல் பட்ஜெட்டு? 10000 ரூபா. இந்த 10000 ரூபா ஒதுக்கியாச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த திட்டம் பாட்டு செயல்பட போது, அதுக்கப்புறம் அந்த அதுக்குள்ளே நிதிக்கான வேலை இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தவப்புதல் திட்டத்துக்கு 1000 ரூபா, கலைஞர் உரிமை திட்டத்துக்கு 1000 ரூபா, பென்ஷனுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்கிறப்ப இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் வர வருமானத்தை எல்லாம் எடுத்து மாதம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கடன் ஏற தானே செய்யும். இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வறுமை கோட்டில் கீழே இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த நிதியை கொடுத்தா கூட நம்ம வரவேற்போம். இன்றைக்கி வந்து கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் 80 கோடி பேருக்கு இந்தியாவில் கொடுக்குறோம். 80 கோடி பேர் கொடுக்குறோம். எல்லா ரேஷன் தரக்கும் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் மோடிஜி கொடுக்குறாங்க. அதை யார் வாங்குறாங்க? அடிநிலையிலும் ரொம்ப கீழ்நிலை இருக்க மக்கள் தான் வாங்குறாங்க. ஒருத்தர் காரில் வந்து அதை வாங்கிட்டு போகிறாங்கன்னா. ஆனால் நீங்கள் கலைஞர் உரிமை தொகை எல்லோரும் வாங்குறாங்களா இல்லையா? மறுக்க முடியுமா? நீங்கள் என்ன தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் கலைஞர் உரிமை தருவோன்னு சொன்னீங்களா இல்லைங்க? ஒவ்வொரு ரேஷன் தர அட்டையில் பெண்கள் பேர் இருந்தால் கொடுப்போன்னு சொன்னீங்களாங்க. அதை நீங்கள் முதல்ல செஞ்சீங்களா? இப்போ மறுபடியும் போயிட்டு ஓரநிலை தெரியுவோன்னு சொல்லிட்டு இப்போ கொடுங்க, நாங்கள் கொடுக்குறோன்னா எப்போ கொடுக்க போகிறீங்க? நீங்கள் எப்போ கெஜ்ரிவால் அறிவிச்சார நான் கொடுக்குறோன்ட்டு கெஜ்ரிவால் சொல்லிட்டு கடைசி வரையும் கொடுக்காம கடைசியில் வந்துட்டு இந்த வாட்டி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா 4000 ரூபா கொடுப்போம், அந்த 2000 சேர்த்து கொடுப்போம்னார். அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவாங்க. திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடித்து இன்றைக்கு வரையும் ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை செயல்பட்டோம், ஆக்கப்பூர்வமான ஒரு கல்லூரியை திறந்தோம், ஆக்கப்பூர்வமான மக்கள் நலத்திட்ட பணிகளை செஞ்சோன்னு எதனா ஒன்று சொல்லுங்கள். எடப்பாடி கவர்மெண்ட் வந்து உள்ளே வரப்போ நான் வந்து எடப்பாடி கவர்மெண்ட்டை புகழ்ந்து பேச நினைக்காதீங்க. உள்ளே வரப்போ 2 வருஷம் கொரோனாவில் இருந்தாங்க. 2 வருஷம் கொரோனாங்க. அந்த கொரோனாவில் மீண்டு வந்தாங்க, அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அதுக்குள்ளேயும் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. ஒரு மாவட்டத்துக்கும் கொண்டு வந்தாங்க. ஏன் நீங்கள் மருத்துவக் கல்லூரி ஒன்று கூட கொண்டு வர முடியல உங்களால்? ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால் ஏன் கொண்டு வர முடியல? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸை பண்ணி அதுக்கு ஃபண்டு ஒழிக்க அது மூலம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. தவிர புதுசாக மக்களிடம் கடன் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை வந்து நகர்த்தணும்னு என்றைக்குமே இவங்க ட்ரை பண்ணவே மாட்டேன்றாங்க. அதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதை மக்களிடம் கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம். விஜய் வந்து அதிமுக கூட்டணி வர்றதுக்கான நேரம் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு.
அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இப்போ ராஜேந்திர பாலாஜியோ எடப்பாடி அவர்களோ எங்கள் நயனார் சாரோ எல்லாருமே சொல்கிறாங்க, நம்ம வந்து விஜய் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கல, திமுக வீழ்த்துறதுக்கு எல்லாரும் வாங்கன்ற சிவப்பு கம்பளத்தை நம்ம என்றைக்கே விரிச்சாச்சு. விஜய் வந்து தனித்து நின்று திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை அவர் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ 1967 எப்படி வந்து 9-8 கட்சிகளை வைத்து திமுக வந்து காங்கிரஸை வீழ்த்துச்சோ, அதே மாதிரி இந்த வாட்டியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் குறைந்தபட்ட செயல் திட்டத்தில் திமுக எதிர்க்கணும்னு உள்ளே வந்துருங்க, ஆட்சியை பிடிக்கலாம், திமுக வீட்டுக்கு அனுப்பலாம், அதுக்கப்புறம் நமக்குள்ளே பேசிக்கலாம்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறாங்க. அது எல்லாரும் விடுறது தப்பு இல்லை. அது இந்த ராஜேந்திர பாலாஜி இல்லை, எங்கள் நாயனார் சாரே சொல்கிறார், இன்னும் காலம் இருக்கிறது தான் சொல்கிறார், காலம் இருக்குன்னு தான் சொல்கிறார், இன்னும் காலம் இருக்குன்னு தான் சொல்கிறார், மனமாற்றம் தான் நாங்கள் சந்தோஷப்படுவோம் தான் சொல்கிறார். வந்தால் மகிழ்ச்சி தான். இல்லை, ஆனால் ஒரு தொடர்ச்சியாக வந்து பாஜக வந்து கொள்கை எதிரின்றதை தாண்டி மதவாத சக்தின்றதெல்லாம் இப்போ திமுக என்ன மாதிரி விமர்சனத்தை பாஜக மீது வைக்குதோ அதே மாதிரி விமர்சனத்தை தானே வைக்கிறார் விஜய் அவர்களும். இல்லை, விஜய் வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இதுக்கு ஒரு பதில் கேட்டிங்கன்னா, விஜய் வந்து பிஜேபியோட ஆன்டி இன்கம்சி ஓட்டையும் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் பிஜேபியும் திமுகவும் ரகசிய கூட்டணின்னு சொல்லி ஒரு பதிவை பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து பிஜேபிக்கு ஒரு ஆன்டி இன்கம்சி ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ஓட்டு இருக்குன்னா அந்த 100 ஓட்டை நேரடியாக திமுக அறுவடை பண்ணும், சிறுபான்மையர் 100% அறுவடை பண்ணுவாங்க. இந்த நேரடியாக அந்த 100% ஓட்டை திமுக அறுவடை பண்ணாமல் அதுலேயும் நமக்கு எதனா ஒரு பங்கு கிடைக்குமான்றதுக்கு அந்த பிட்டையும் போடுறாரு. திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் தனி கூட்டணி, ஒரு கொள்கை எதிரியாக நாங்கள் இருக்கிறோம், அவர் தத்துவ எதிரியாக இருக்கிறாங்க. ஆனால் திமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு அந்த பிட்டை ஏன் போட்டுறாங்கன்னா அவர் நினைக்கிறாரு, அப்படி போட்டால் இந்த ஆன்டி இன்கம்சி ஓட்டும் நமக்கு வரும்னு அவர் நினைக்கிறார். அது கண்டிப்பாக அது செயல்படாதுன்றதை அவர் கூட இருக்கவங்க தான் உணர்த்தணும். திருப்பி காங்கிரஸ் வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மோகன் பகவத் சமயத்தில் பேசுகிறப்போ 75 வயசில் வந்து ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதை வந்து மோடியோட ஒப்பிட்டு வந்து காங்கிரஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவில் சொல்லப்படாத விதியாக வந்து அந்த 75 வயசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. எடியூரப்பா அவர்களாகட்டும் சரி, அத்வானி ஆகட்டும் சரி, பல முரளி மனோகர் ஜோஷி ஆகட்டும் எல்லாருமே இந்த 75 வயசுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆன ஸ்டேஜ் மாதிரி தான் ஆயிட்டாங்க, அரசியலேருந்தே விலகிட்டாங்க. அப்படி இருக்கப்போ மோடி மட்டும் அதை கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அடுத்த வாட்டியும் நான் தான் பிஎம் ஆவேன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மோடி அவர்கள் கொடுத்துருந்தார். ஆனால் அதுக்கு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு முட்டுக்கட்டை போடுறதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போ எந்த முட்டுக்கட்டையும் அரசு போடல. 75க்கு மேலே வந்து கட்சி பதவிகளும் அரசாங்க பதவிகளும் இருக்கக்கூடாதுன்றது வாய்மொழி உத்தரவு தான் தவிர சட்டப்பூர்வமான அஜெண்டா கிடையாது. ஆனால் அதை ஸ்ட்ரிக்டாக ஆர்எஸ்எஸ் ஃபாலோ பண்ணுது இல்லை, சட்டப்பூர்வமாக கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஃபாலோ பண்ணுறது பிஜேபிக்கு பொருந்தாதுங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அங்கமாக இருந்தாலும் எடியூரப்பா அவர்கள் வந்து விலகி இருந்து இல்லைங்க. எடியூரப்பாவை முதலமைச்சராக எடியூரப்பா பதவி வைக்கிறப்ப அவருக்கு 82 வயசுங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்போ இல்லை, முன்னாடி தான் சொல்கிறேன், முன்னாடி இப்போ பதவி ஏற்றார்ல, இப்போ இவர் இருக்கார்ல நம்ம சித்தராமையா எடியூரப்பா இருக்கிறப்ப அவருக்கு வந்து 80 திருத்தம் பண்ணாங்க. எல்லாரும் சொன்னாங்க 75 வயசு மேலே முதலமைச்சராக மாட்டாங்க. எடியூரப்பா ஒத்துக்கல, பிஜேபியும் ஒத்துக்காமல் மறுபடியும் எடியூரப்பா கூப்பிட்டு வந்து அவர் 80 வயசை கடந்தாலும் அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு திருப்பி வந்து பசவராஜ் பொம்மையை முதலமைச்சராகிட்டு எடியூரப்பாவுக்கு கௌரவமான கோர் கமிட்டி கொடுத்தாங்க. 7 பேர், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற 7 பேரில் ஒரு ஆளாக எடியூரப்பா இருந்தார். நம்மளுடைய வானதி சீனிவாசன் மேடமும் அதில் அந்த பதவியை கொடுத்தாங்க. 7 பேர் தான் ஒட்டுமொத்த வேட்பாளர்களை சைன் பண்ணுவாங்க. இவங்க தான் வேட்பாளர் சொல்லி அப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த கோர் கமிட்டியில் அவங்க கொடுத்தாங்க. அது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிஜேபி முடிவெடுக்கும். ஆனால் அமித்ஷா அவர்களும் தெளிவாக சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸும் தெளிவாக சொல்லிடுச்சு, மோடிஜி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர். அடுத்த முறையும் இந்த முறையும் மோடிஜி தான் கண்டினியூ பண்ணுவார்ன்றது எந்த மாற்றம் இல்லை. குழப்பமே இல்லை. எதிர்கட்சிகள் சொல்கிற சரிதான் தவிர இப்போ வந்து அத்வானி அவர்களும் முரளி மனோகர் ஜோஷி வந்து 70 வயசு கடந்தவொன்னே அவங்க போயிட்டாங்க, அதனால இதேமாரி ஃபாலோ பண்ண கிடையாது. அத்வானி அவர்கள் தானாக விருப்பப்பட்டு வெளியில் போனார். அது இல்லாமல் பாகிஸ்தான் ஒரு ஆதரவாக ஒரு விஷயம் பேசினாருன்றதுக்கான ஒரு பெரிய பிரச்சனை கூட ஒன்று கிளியர் ஆச்சு. நாங்கள் தோத்தான அரசியல் விட்டு போயிடுவேன்னு போயிட்டார். முரளி மனோகர் ஜோஷி உடல்நிலை கருதி நான் விலகிக்கிறேன்னு சொல்லி விலகிட்டார். தவிர இது வந்து எழுதப்பட்ட விதி கிடையாது. இது வந்து கட்சின்னு நினைக்குதுன்னா 75 வயசுக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது, நல்லபடி அது வந்து திறமையானவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. 75 வயசுக்கு மேலே அவருடைய தேவைகள் இருந்தால் அவங்க இருக்கலாம். இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் எடியூரப்பாவோட தேவை பிஜேபிக்கு இருக்கிறது. பிஜேபியோட லீடர் அவருடைய பையன் தான் இன்றைக்கி போட்டிருக்காங்க. அவருடைய பையன் தான் இன்றைக்கி பிஜேபியோட லீடராக இருக்கார். இப்போ கூட என்ன சொல்கிறார், அவங்க பையனை மாற்றி எடியூரப்பாவை கொண்டு வரணுமான்னு கூட இப்போ ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கா இல்லையா? அப்போ கர்நாடக எடியூரப்பா அவர்களை வந்து 80 வயசு கடந்தாலும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டு அழகு பார்த்து அவர் முதலமைச்சர் ஆக்கின பிறகு அவர் வந்து வெளியில் கொண்டு போகிறப்பையும் ஒரு கௌரவமான இடத்து தான் பிஜேபி கொடுத்தது. சரிங்களா? மோடிஜி அவர்கள் பிஜேபின்னு முகங்க, அவர் மிஸ் பண்ண முடியாதுங்க. மோடிஜில்னா பிஜேபி இல்லைங்க. அந்தளவு வந்து ஒட்டுமொத்த பிஜேபி மிகப்பெரிய லெவலில் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்த பெருமை அவருக்கு இருக்கிறது. இன்றைக்கி 20 மாநிலங்களை வென்றெடுத்த பெருமை அவருக்கு இருக்கிறதுனால
இந்த 75 வயசு மோடிஜி அவர்கள் கடந்தாரும் இடைப்பட்ட அந்த ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ்லையும் அவர் தான் இந்த இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அடுத்த தேர்தலிலும் அவருடைய முகத்தை வைத்தான் பிஜேபி நகரம். இது வந்து நான் சொல்லலை, அமித்ஷா அவர்களே சொல்லிட்டார். ஓகே, பிஜேபியோட செல்லிங் ஃபேக்டர்ன்றது மோடி மட்டும். ஆமாங்க, அப்படிதாங்க, உண்மைதாங்க. இதில் ஒன்று மாற்று நான் சொல்லலை, எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. ஒரு மோடிஜி அவர்களால தான் இன்னைக்கு 2 எம்பி இருந்த பிஜேபி இன்னைக்கு எத்தனை எம்பியில் இருக்கிறோம்? கிட்டத்தட்ட நம்ம வந்து 240 எம்பி கொண்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் சொல்கிறேன். போன வாட்டி 2019 303 எம்பி வந்திருக்கும். அதனால் ஏறுமுகமாக தான் இருக்கிறப்ப அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ மோடி பதவி விலக மாட்டார்? எந்த விதலையும் பழகவே மாட்டாங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு பகிர்ந்து சார். தேங்க்யூ. நன்றி.